ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்னா, வீட்டில் எப்படி சுலபமாக அலுப்பு மருந்து தயார் பண்ணுங்கிற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அலுப்பு மருந்து எப்படி வீட்டில் சுலபமாக தயார் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கடைகளையும் வந்துமே நம்ம அலுப்பு மருந்து வாங்கியிருப்போம். அதை விட இது ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீட்டிலேயே தயார் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம், அதனால தான் உங்களுக்கு ஃபுட்டேஜோட ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நாட்டு மருந்து கடைங்களுக்கு கேட்டிங்கன்னா கிடைக்கும். வாய் விலங்கம், சித்திரவத்தை, காயம், இதெல்லாம் நம்ம தூள் பண்ணி பொடியாக்கி ஒரு எம்டி கண்டெய்னரில் அடைச்சி வச்சிட்டோன்னா, ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் 2 வருஷம் கூட கெட்டு போகாது. ஏலக்காய், கிராம்பு, சார்னவேர், நறுக்கு மூலம், மகாலிங்கப்பட்டை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பெரிய கடைகளில் கூட நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அக்கரா, இவ்வளோ தான். முதல்ல நான் 13 பொருட்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம எந்த அளவு குவான்டிட்டியில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். இந்த அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்களுக்கு தான் ஃபுட்டேஜ் போட்டிருக்கேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன குவான்டிட்டியில் எடுத்துருக்கோன்னு சொல்லி தெரியும். எல்லாமே மருத்துவ குணங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அது உடலில் இருக்க எந்த அலுப்பு, வலி எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஜீரண ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பொடி பயன்படுத்தலாம். கடைகளிலுமே நம்ம அலுப்பு மருந்து வேணால் காஸ்ட் பார்த்திங்கன்னா அது நிறையா இருக்கும். இதை நீங்கள் திரித்து வச்சுட்டிங்க, இல்லை உங்களுக்கு இதில் குவான்டிட்டி இதோட கொஞ்சம் அதிகமாக இதே மாதிரி டபுள் மடங்கு எடுத்து கூட நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போ என்ன செய்வோம், வீட்டில் ஒரு இடியில் வச்சு நல்லா இடித்து தூள் அரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த இது மீதி இருக்கிறத நம்ம மிக்சியில் போட்டு கூட ஒரு ரவுண்டு போட்டு நல்லா பவுடராக்கி வச்சுக்கலாம். அந்த கோரல் மாதிரி மீதி வரும், அதுவும் அரித்து நம்ம எடுக்கும்போது கோரல் மாதிரி மீதி இருக்கும்ல, அது மௌலம் மாதிரி செய்யணும். ஸோ இது என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பொடி இப்போ நான் திரித்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது அரித்து. இந்த பொடி கடுங்காப்பியில் கலந்து, பெரியவங்கன்னா 2 ஸ்பூன் அளவு கலந்து 10 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே 2 ஸ்பூன் அளவு கலந்து குடிக்கலாம். சின்னவங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு 10 வயசு வரைக்கும் 1 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் கலந்துக்கிடணும். அப்புறம் சின்ன குழந்தைங்கன்னா ஒரு சிட்டி அளவு தேனில் கலந்து இது கொடுக்கலாம். இந்த வீடியோ பற்றி மிக்க நன்றி. ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் பக்கத்தில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் அதற்கான பதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக பயன்படுத்த